ஊருக்கு வந்த உடனே அம்மா என் கையில் ஒரு 2 புடவை எடுத்து கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, இது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ஆசைப்பட்டு இந்த மாதிரி புடவைகள்லாம் வாங்கிக்கிருவாங்க. அப்புறம் என்னால் கட்டி இழுக்க முடியலை, உனக்கு நல்லாயிருக்கும் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொடுத்துருவாங்க. எனக்கு மதுரை போனேன்னா பூனம் புடவை, நல்ல பூனம் புடவையாக வாங்கிட்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சைடில் ஒரு பிட்டை போட்டு வைப்பாங்க. சரிம்மா அப்படின்னு நானும் சொல்லிடுவேன். அவன் என்னோட தம்பி, இவன் என்னோட அண்ணன். வீடியோக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம்ப்பா அப்படின்னு சீன் போட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் பிடிச்சி நிற்க வச்சு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இவங்க வந்து என்னோட அம்மா. நானும் தம்பியும் குலதெய்வம் கோயிலில் ஒரு வேண்டுதலுக்காக தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். பொதுவாகவே என் தம்பி கூட எங்கேயாவது போனோம் அப்படின்னா பைக்கை ரொம்ப வேகமாக ஓட்டுறது, பள்ளம் மேட்டில் ஏற்றி இறக்குறது, பயமுறுத்துற மாதிரியே ஓட்டுவான். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டான்னா, அப்போ தான் இங்கே கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போன்னு என்னை தொந்தரவு செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். போயிட்டு வந்த உடனே அம்மா சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வெஜ்ஜை விட நான்வெஜ் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. நாமளே சமைச்சு சாப்பிட்டுட்டு அம்மா கையால் சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம்தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்